லே ஆஃப் அப்படி சொல்லுவாங்களா? வேலை நீக்கம். 1977ல ஆரம்பிச்ச கம்பெனி ஆரக்கிள். அமெரிக்கன் கம்பெனி. இவங்க வந்து உலக அளவுல 30,000 ஊழியர்களை வேலை நீக்கம் செய்திருக்காங்களாம். இதுல இந்தியாவுல மட்டும் 12,000 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இந்த வேலை நீக்கத்தின் மூலம் மிச்சமாகும் 8 பில்லியன் முதல் 10 பில்லியன் வரையிலான தொகையை ஏஐக்காக செலவு பண்ண இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வேலை நீக்கத்துல 2 வருஷ அனுபவத்துல இருந்து இன்னும் 34 வருஷ அனுபவம் இருக்கிறவங்க வரைக்கும் நீக்கியிருக்காங்கன்றாங்க. அ அராத் இத பத்தி சொல்லியிருக்காரு. குறுகிய காலத்துல வேலைய இழந்தவங்க இன்னொரு வேலைய தேடிக்கலாம். ரொம்ப நாள் சர்வீஸ்ல இருந்தவங்க கண்டிப்பா அவங்க சம்பாதிச்ச பணத்த சேமிப்புல வச்சிருப்பாங்க. அவங்க இந்த வேல பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போயிருப்பாங்க. இத வந்து அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்க அத செலவழிச்சுக்கலாம். இருக்கிற பணத்த பாதுகாப்பா எங்கெங்க முதலீடு பண்ண முடியுமோ, அந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை வழங்கியிருக்காரு. எதிர்கொள்றது உண்மையிலேயே கஷ்டம் தான். சம்டைம்ஸ் எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கணும்னு இல்ல. சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளமும் இருக்கு நாட்டுல. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு வேலை போயிடுது அப்படின்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. வேற ஏதாவது கத்துக்கலாம். அதுக்கு மைண்ட் ரெடியா இருக்கும். இவங்க ஒன்றும் யாரும் 30,000 40,000 சம்பளம் வாங்கிட்டு இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணல இல்லையா? எல்லாருமே 3 லட்ச ரூபாய் மாசம், 5 லட்ச ரூபாய் மாசம், 8 அது மாதிரி வாங்கியிருப்பாங்க. அதுல அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. டு எண்ட் அவங்களுக்கு நாலேஜே இருக்காது. எண்ட் டு எண்ட் நாலேஜ் இருந்தாதான் கன்சல்டிங் அதை மாதிரியாவது கொடுக்க முடியும். எனக்கு ஒரு வேலை இருக்கு, அது மட்டும்தான் தெரியும்னு பழகி இருக்கிறவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது பேசிவான இன்கம் தான் ரெடி பண்ணிக்கணும். மேபி கிளாஸ் எடுக்கலாம், வெபினார் எடுக்கலாம், இதை மாதிரி தான் பண்ணலாமா ஒழிய எந்த கம்பெனியும் பெரிய ஹார்ட் ஓப்பனிங்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ பணம் இருந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதான் பெஸ்ட் வழி. நான் சொல்றது ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. 30 வயசுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்கு, கத்துக்கலாம். வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். இளைஞர்கள் என்ன பண்ணலாம்னா, இனிமே ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிட்டா கவர்மெண்ட் வேலை மாதிரி இது சாஸ்வதமானது, ஜாப் செக்யூரிட்டி அப்படிலாம் எடுத்துக்கூடாது. ஏஐன்ட்டே இல்லை, நாளைக்கு வேற ஏதாவது புது டூல் வரும். ஸோ தன்னை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஒரே வழி. அங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறதோ, கம்பெனில நல்ல பேர் வாங்குறதோ எல்லாம் இனிமே ஸ்ட்ராட்டஜி இல்லை. உங்களோட டெக்னாலஜி டெய்லி பேசிஸ்ல படிச்சுக்கிட்டே இருங்க. என்னன்னா வருது, உங்க லைன்ல அப்டேட்டடா இருங்க, உங்க ஸ்கில்ஸை வளர்த்துங்க. இன்னொன்னு எல்லாம் சொல்றதுதான், அதனால தான் நான் சொல்லலை. எதிர்காலத்துல ஒரு ஸ்கில் பத்தாதுன்னு பெரிய பெரிய டெக் கம்பெனி சிஇஓ சொல்லிட்டாங்க. மல்டிபிள் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஸோ மல்டிபிள் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். இன்னொன்று நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப ஹானஸ்டா இருங்க. அதுவே உங்களை வளர்த்துரும். ஹானஸ்டா இருக்கிறதுனா, அவங்ககிட்ட இருந்து ஒரு கம்பெனில இருந்து காசை புடுங்குறேன், நான் ஏமாத்தி வாங்குறேன் அப்படின்ற இதை வச்சுக்காதீங்க. அது நீங்க உங்களே ஏமாத்திக்கிறது. நான் ஒர்க் பண்றதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, அதுக்கு நான் காசு வாங்குறேன் அப்படின்ற ஆட்டிடியூட் வளர்ந்துருச்சுன்னா நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய கத்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்க ஹாப்பியாவும் இருப்பீங்க, வேலையும் போவாது. ஆக்சுவலி எல்லாரையும் தூக்கல இல்ல, யாரா தூக்குறாங்கன்னு கண்டுபிடிங்க. 30,000 பேரை தானே தூக்கியிருக்காங்க. அதை ரிவர்ஸா இப்ப பாக்குறாங்க, யார் யாரெல்லாம் தூக்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் தூக்கல அப்படின்றத வச்சே ஒரு லெசன் அது.